ஹாப்பியாகவே இருக்க? எல்லாம் ஓகே தானே? எங்கே போய் ஓகே, நானும் பார்க்குறேன். எங்கே அந்த ஆதி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. பார்க்குறக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. எப்படி கவி? ஆதியா? ஆதி யாரு? அடி பாவி, உனக்கு ஆதி சாரை தெரியாதா? அவர் எம்டியோட சன், இங்கே தான் இருக்காரு. அடுத்தது அவர் தான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாம பூ, இதை பற்றி என்கிட்ட யாருமே சொல்ல பூ. ஆனால் குமார் சார், சரி விடு விடு, அது அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போதைக்கு எம்டிக்கு தானே செக்ரட்டரி, பார்த்துக்கலாம். கவி, உனக்கு ரொம்ப டஃப் காம்படிஷனே ஆதி சார் தான். அவர் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் கன்வின்ஸ் ஆகவே மாட்டாராம். ஆமாம், உனக்கு யார் இதெல்லாம் சொன்னா? அதெல்லாம் மேம்போக்கா கேட்டு தெரிஞ்சுக்கிறதா. ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வரேனா யார் யார் இருக்கா, எப்படி இருக்கா, பசங்க எப்படி இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்களா, லுக்காக இருக்காங்களா, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அதானே ஒரு பொண்ணுக்கு அழகு. அது சரி. ஏமாமா, அந்த பொண்ணு யாரும் தெரிஞ்சுதா? அந்த திமிர் பிடிச்சவ ஆதி. அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் தேவையில்லாத வேலை, விடு. இல்லை மாமா, இல்லை, என்னால் அப்படியெல்லாம் விட முடியாது. என்னை பொறுக்கின்னு சொன்ன அந்த பொண்ணை நீ பார்த்துட்டே இருமாமா. அவளை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் என்னமோ பண்ணு, நீ சொன்னாலும் கேட்க மாட்டடா. கெட்ட பையமாமா இந்த ஆதி. மாமா, சபா மாமா, நல்லபடியா நான் விழல மாமா. எரும மாடு மாதிரி அப்படியே படுத்துட்டே இருக்காட்டி என்ன? கொஞ்சம் எந்திரிச்சு தொலைய. இவளா? ஆமா, நீ என்ன இங்க பண்ற? உனக்கெல்லாம் யார் இங்க வேலை கொடுத்தா? உனக்கெல்லாம் இந்த கம்பெனில செக்யூரிட்டி வேலை பார்க்குற கூட லாக்கி கிடையாது. ஏ கவி கவி, கொஞ்சம் சும்மா இருடி, பேசாத. அட நீ சும்மா ரெடி. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் கிளி கிளின்னு கிழிச்சாதான் ஆகும். இவர் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கடி. யார் இவன்? இவர் தான் ஆதி சார், நம்ம எம்டியோட சன். என்ன சாரி கேட்க போறியா? நீ சாரி கேட்டாலும் உன்னை நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன். உனக்கு உன்னோட வேலையை புடுங்கி அசிங்கப்படுத்தி நான் அந்த கம்பெனிலேருந்து அனுப்பலை. பாரு, என் பேர் ஆதித்யா சந்திரசேகர் கிடையாது. பாத்தி அந்த கொடுமைய, இந்த கொடுமைய நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏண்டி என்னாச்சு? பின்ன அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன்டி அவரு. அவருக்கு போய் இப்படி ஒரு பையன். ஷோ, எனக்கு நினைக்கும் போதே மனசு கஷ்டமா இருக்குடி. என்ன மாமா? மாப்பிள்ள பேசாம வா. அவன் நம்ம இங்க இருக்க அவன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டே இருக்கா. நம்ம பேசாம போயிடுவோம். மாமா, நீ என்ன பேசிட்டு இருக்க? இது நம்ம கம்பெனி, இவ்வளவுதான் நம்ம துரத்தணும், நம்ம போக கூடாது. ஏய் கவி, வாயை வச்சுட்டு சும்மா இரு. ஹேய், பார்த்துட்டே இரு. இப்பவே உன் வேலையை புடிங்க உன்னை வீட்டுக்கு அனுப்பல. என் பேரு ஆதித்யா சந்திரசேகர் கிடையவே கிடையாது. வா மாமா போலாம். ஐயோ, நான் அப்பவே சொன்னல கவி, பேசாத பேசாதேன்னு. ஏன் கவி இப்படி பண்ற? இப்ப பாரு. சரி விடு விடு பூ, பார்த்துக்கலாம். என்ன இன்னும் இந்த பஸ்ஸை காணோம்? டெய்லி இதே பொழப்பா போச்சு. எவ்வளோ நேரத்தை நிற்கிறது? ஒரு நாள் 5 நிமிஷம் லேட்டு, ஒரு நாள் 10 நிமிஷம் லேட்டு, இப்படியே போய்கிட்டு இருந்தது. கம்முனே அப்பாட்ட சொல்லி ஒரு ஸ்கூட்டி வாங்கி தர சொல்லிடணும். நம்ம இஷ்டத்துக்கு போனால் நம்ம இஷ்டத்துக்கு வரலாம். டே மச்சான், என்னடா கண்டுக்கவே மாட்டேங்கிற? பக்கத்தில் வர தள்ளி தள்ளி போயிட்டே இருக்க. நான் என்ன வேணும்னாடா போகிறேன். டே மச்சான், பார்க்குறா, பேசு பேசு. இனி எதுக்குடா உன்னை பார்த்து பேசிட்டு? டைரக்டா அவளை பார்த்து பேசிடுவோம். என்னம்மா, நீ இந்த ரோட்டில் தான் போகிற வார, நானும் டெய்லி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ என்னை பார்க்காம இருக்கலாம் வாய்ப்பில்லை, கண்டிப்பாக பார்த்துருப்ப. அது என்ன, பசங்களை உங்கள் பின்னாடி அலைய வைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷமா? என்னடி முறைக்கிற? மாமனை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்ன சொல்ற? இங்க பாரு, ஒழுங்கா பேசாம போயிடு.
எங்கள் அப்பா இந்த வழியாக தான் போவார். வந்தான்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அட, மாமா மேல உனக்கு அம்புட்டு பாசமா? உங்க அப்பா வந்தா என்னை அடிச்சிட்டு வரோன்னு நீ பயப்படுறியா? ஒரு மண்ணும் கிடையாது. தேவையில்லாமல் உன்னை கொண்டுட்டு எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிடுவாரேன்னு பயப்படுறேன். பேசாமல் போயிடு. அட, இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இன்னைக்கு இப்படியோ உங்கள்கிட்ட தைரியத்தை வரவழைச்சு பேசிட்டல்ல. சரி, வா. இங்கே பாரு, மரியாதையாக போயிடு. அட, வாமா. என்னை விட முதல்ல. என் கையை விடுடா. விடுடா பொறுக்கி. பொறுக்கி ராஸ்கல். நீ அக்கா தங்கச்சியோட பொறுக்கல. ஒழுங்கு மரியாதையாக கையை விடு. ஒரு பொண்ணை இப்படிதான் கையை பிடிச்சி இழுப்பியாடா? உனக்குலாம் வெக்கமா இல்லை? முதல்ல கையை விடுடா. வெக்கமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ விட்டா உன்னை எப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? அதான் உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். சிரிச்சுட்டே என் தங்க என் கூட வருமா? வா பாப்போ. என்ன மச்சான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கா வளவளன்னு? முதல்ல கூட்டிட்டு வா. யாராவது வரக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். அண்ணே கையை விட்டுருண்ணே. அண்ணே 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 கையை விடுனே, வலிக்குதுண்ணே. ஏன் ஐயா வீரத்தை இந்த பொண்ணுக்கிட்ட தான் காட்டுவியா? என்கிட்ட காட்ட மாட்டியா? கொஞ்சம் எங்கிட்டையும் காட்டேன் உன் வீரத்தை. அண்ணே அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. வீரமெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இந்த புள்ளையிட்ட சும்மா பேசலான்னு தானே வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணே. அந்த புள்ள அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அண்ணே முதல்ல கையை விடுனே, முறுக்காதண்ணே, வலிக்குதுண்ணே. இனிமே உன்னை இந்த ஏரியாவில் பார்த்தேன் கையை உடச்சிருவேன். மரியாதையா போ. பவி, காலேஜில் எத்தனை ராகிங்க நீ தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்க? எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்க? கௌதம், நான் இன்னைக்கு காலேஜ் வரல. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. நான் வீட்டுக்கு போகிறேன். இப்போ எதுக்கு சிரிக்கிற கௌதம்? பவி, நான் சொல்கிறேனே, நீ தப்பாக எடுத்துக்காத. நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கையில எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் பண்ணுறதை பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? நானே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். எனக்கு கௌதம், நீ வராமல் இருந்திருந்தா என் நிலைமை என்ன? எனக்கு நினைக்கையிலே ரொம்ப பயமாக இருக்கு. நான் எங்கள் அப்பாட்ட போய் இதெல்லாம் சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி சரி, அதெல்லாம் சாயந்தரம் போய் சொல்லிக்கோ. பாடி கார்டை நாளைக்கு கூட்டிட்டு வா. பாடி கார்டா? யாரை சொல்கிற? நான் எங்கே போக பாடி கார்டுக்கு? உங்க அப்பாவை தான் சொல்றேன். ஐ சரி வா, நானே உன்னை ட்ராப் பண்றேன். சரி கௌதம். சார், கவிக்கு எந்த நாலேஜும் இல்லை. ஃபைலை பற்றி எந்த டீட்டெயிலும் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சுத்தமாக பத்தவே மாட்டேங்குது. அவங்க கேட்காமையே பல ஃபைலுக்கு சிக்னேச்சர் வாங்குறாங்க. ஏன் எதுக்குன்னு ரீசன் கூட அவங்களுக்கு சரியாக தெரியறதில்ல. நிறைய ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டால் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட கரெக்டாக இல்லை சார். என்ன குமார் சொல்றீங்க? நீங்க என்னோட ஃபேவரட் பர்சன், ரொம்ப லாயலான ஆள் கூட. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கவி எந்த ஃபைலும் அப்படி சிக்னேச்சர் வாங்கின மாதிரி எனக்கு தெரியலையே. அவங்க எல்லா ஃபைலையும் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு ஃபைலுக்கு இன்னொரு ஃபைலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் செக் பண்ணீங்களா இல்லையா? அப்பா. அடே ஆதி, நீயுமா? இப்போ உனக்கு என்ன பா? என்ன அந்த பொண்ணு? அந்த பொண்ணு ஏன் பர்சனல் செக்ரட்டரியா வச்சிருக்கீங்க? பா ப்ளீஸ், அந்த பொண்ணு பேசுற பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ நீங்க கேட்டா சரின்னு சொல்றா. அதே நான் கேட்டா என்கிட்ட திமிர பதில் சொல்றாப்பா. ஒரு ஒரு கேள்வி ஒரு பதில் கூட சொல்லாம என்னது இது? ஒரு எம்டிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு கூட அவளுக்கு தெரியாதா? ஐம் சாரி சார். பெரிய எம்டிட்ட சைன் வாங்க சொன்னதுனால நான் டக்குன்னு போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். உங்ககிட்ட காட்டாதே என்னோட தப்பு தான் சார். இங்க பாரு, வீணா எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துட்டு இருக்காத. ஆமா, நீ ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்த? ஒர்க் பண்ணவா இல்லை இம்ப்ரெஸ் பண்ணவா? எனக்கு சுத்தமா புரியல. சார், ஆதி சார் சொல்கிறதும் சரிதான். கவி ஏதோ ஆக்டிங் பண்ணுற மாதிரி. எனஃப், போத் ஆஃப் யூ. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசாம இருங்க. ஆமா, இந்த கம்பெனியோட எம்டி யாரு? நான் தானே. கவி என்னோட பர்சனல் செக்ரட்டரி ஜாப்புக்கு பர்ஃபெக்டான பொண்ணு தான். அதை 2 நாள்ல அவளே ப்ரூவ் பண்ணிட்டா. இதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு இல்லை. கவி, உங்க வேலையை நீங்க பர்ஃபெக்டா செய்யுங்க. உங்களை நம்புறேன். நான் நிம்மதியா கம்பெனியை விட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க மற்ற ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச், பிலீவ் மீ. சார், எல்லா ஃபைலும் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டு சைன் பண்ணிடுங்க சார்.
ம் என்னடி நல்ல விளையாட்டு நடிக்கிறியா நீ அப்படி எங்கள் அப்பாட்ட இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இரு. பார்க்குறேன் பார்க்குறேன், இப்படியே பார்க்குறேன் கோவக்கார மூஞ்சிய எப்படி இருக்குன்னு. ஆதி, நீங்கள் இவ்வளோ கோவமாக இருந்தால் நல்லாவே இல்லை. கொஞ்சம் மாற்றிக்கோங்க உங்கள் குணத்தையும் சேர்த்து. என்ன ஒரு திமிரு. குமார், நீங்கள் வேணா பார்த்துக்கிட்டே இருங்க இந்த கவியை இந்த வேலையிலேருந்து எப்படி துரத்துறேன்னு.